الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, தமிழகத்திலே நாளை முதல் ரபியுல் அவ்வல் என்ற மாதம் துவங்குகிறது. ரபியுல் அவ்வல் என்ற மாதம் துவங்குவதனாலேயே மிகப்பெரிய ஷிர்க்குக்கு ஆதரவான பிதாத்துகளுக்கு ஆதரவான பிரச்சாரங்களும் நடைபெற்று வருவதை நீங்கள் காண்பீர்கள். நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரம் என்பது ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக இந்த மௌலூதிற்கு, இணை வைப்பிற்கு, ஷிர்க்குக்கு எதிராக தொடர்ந்து இந்த பிரச்சார பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதனை, இந்த பிரச்சாரத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதனை ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்த மாதம் பிறப்பதற்கு முன்னாலேயே மௌலூதை பற்றி, மீலாதுகளை பற்றி சமூக வலைதளங்களிலே அதை பேசக்கூடியவர்கள் கடுமையாக ஆதரித்து பேசுகின்ற நிலையை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் நான் உட்பட, நீங்கள் உட்பட அனைவரும் மௌலூதை ஓதி இருக்கிறோம். ஆனால் அப்படி மௌலூது ஓதுகின்ற பொழுது மௌலூதை ஓதுங்கள் என்ற பிரச்சாரம் அன்றைக்கு இருந்ததில்லை. மௌலூது ஓதுவதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்று எடுத்து சொல்லுகின்ற ஆலிம்கள் இல்லை. எல்லோரும் ஓதுவார்கள், நாமளும் ஓதுவோம். ஒவ்வொரு வீடுகளிலையும் பள்ளிவாசல்களையும் ஓதுவார்கள், நாமளும் அதிலே பங்கு பெறுவோம். அதாவது அன்றைக்கு இந்த மௌலூது இருந்தது, அதை பற்றி உள்ள நல்ல கெட்ட விமர்சனங்கள் அன்றைக்கு இல்லை. எல்லோரும் சேர்ந்து ஓதுனாங்க, நாமளும் ஓதிட்டே இருந்தோம். ஆனா இன்றைக்கும் மௌலூது ஓதப்படுகிறது, கடுமையான விமர்சனத்திற்கு இடையில் அது ஓதப்படுகிறது. யாரெல்லாம் மௌலூதை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மௌலூதை ஆதரித்து பேசுகின்ற, அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று பேசுகின்ற அளவிற்குத்தான் அந்த பிரச்சாரம் நம்மை கொண்டு சேர்த்து இருக்கிறது. ஒரு நேரத்தில் எதுவுமே இல்லாமல் மௌலூதை ஓதினார்கள். இன்றைக்கு அப்படி ஓதிவிட முடியவில்லை. மௌலூது கித்தாபை கையிலே தூக்கினால் அதற்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம்.
நம்ம 20-40 ஆண்டு காலமாக செய்த பிரச்சாரத்தினுடைய விளைவு இதுதான். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இருந்தாலும் இந்த மௌலூதை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய, மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த மௌலூது என்ற சிறுக்கான வரிகள் இன்றைக்கு நின்றபாடு இல்லை. அதை ஆதரிக்கிறார்கள், நியாயப்படுத்துகிறார்கள். அதிலே பல்வேறு விதமான கருத்துக்கள், இஸ்லாமிய கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சமூக நல்லிணக்கத்திற்கு மௌலூது என்பது அடிப்படையான ஒரு காரணம், ஒரு இபாதத்து என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வாதம் சரியா அல்லது இதற்கு மாற்றமாக அந்த மௌலூதில் இருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதும் அல்லது தெரிந்த செய்தியை இன்னும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் நம் மீது கடமை. முதல்ல இந்த மௌலூது என்பது, மீலாது என்பது நம்முடைய சமூகத்தில் அது ஒரு வணக்கமாக பார்க்கப்படுகிறது. வணக்கம் என்று சொல்லித்தான் அதை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நீ நரகத்திற்கு போகாமல் இருக்க வேண்டுமா, சொர்க்கம் செல்ல வேண்டுமா, இந்த மௌலூதை ஓதுங்கள். மௌலூதை ஓதுவதனால் உங்களுடைய வறுமை ஒழிக்கப்படும். மௌலூதை ஓதுவதனால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்ற இந்த அடிப்படையைத்தான் இன்றைக்கு பிரச்சாரமாக வைக்கிறார்கள். இது ஒரு இபாதத்து. இதை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம், தொழுதால் சொர்க்கம், நோன்பு வைத்தால் சொர்க்கம், ஜகாத்து கொடுத்தால் சொர்க்கம், நன்மையான காரியத்தை செய்தால் சொர்க்கம், மௌலூது ஓதுனால் சொர்க்கம். அப்படித்தானே இன்னைக்கும் சொல்றாங்க. இப்ப என்ன மேட்ரு? தொழுகை என்பது குர்ஆன்ல இருக்கிறது, நோன்பு என்பது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது, ஜகாத்து தான தர்மங்கள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது. இந்த மௌலூது என்ற ஒரு இபாதத்து குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான செய்திகள்லையோ அல்லது நபி தோழர்களுடைய காலத்தில் கதைகளை எழுதி வச்சிருக்கிறாங்களே அந்த கதைகள்லையோ இப்படி ஒரு இபாதத்தை நபி தோழர்கள், இமாம்கள் அல்லது அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள் யாராவது ஒருவர் ஓதி இருக்கிறார், இப்படி ஒரு இபாதத்து இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் என்று எங்கேயாவது ஒரு ஆயத்தை காட்ட முடியுமா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, நபி தோழருடைய காலத்தில் இல்ல. பெரிய பெரிய இமாம்கள் வாழ்ந்தார்களே அவங்களுடைய காலத்திலையும் இல்ல. இமாம் ஷாஃபியுடைய காலத்துல, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய காலத்துல, இமாம் புகாரியுடைய காலத்துல, திருமதி இமாமுடைய காலத்துல, இப்படி அவங்க காலத்திலேயாவது இது இருந்துச்சா? எங்கேயுமே காட்ட முடியாது. ஒரு 1000 வருடத்திற்கு முன்னால் இது இருந்தது, 1500 வருடத்துக்கு முன்னால் இருந்தது என்று சொல்வதற்கு இந்த மௌலூதை ஆதரிக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை கூட காட்ட மாட்டாங்க. எதையெல்லாமோ ஆதாரத்தை தூக்கிட்டு வராங்கல்ல. இன்னும் இருக்குப்பா ஹதீஸ்ல மௌலூது என்ற ஒரு இபாதத்து இருக்கிறது, இன்னும் இருக்குது. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸே வச்சுக்கிடுவோமே, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ல இப்படி ஒரு இபாதத்து இருக்கிறது அப்படின்னாது காட்டணும்ல. இவ்வளவு நாள நம்ம பேசுறோம், 40 வருஷமா நம்மளை கடுமையாக திட்டுதாங்க, விமர்சனம் பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். ஆனால் ஒரு ஹதீஸ்ல அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில இப்படி ஒரு இபாதத்து இருக்கிறது எங்கேயாவது காட்டாங்களா? தஸ்பீஹ் தொழுகை கூட காட்டுவாங்க, வேற வேற இஸ்லாத்துல இல்லாத இபாதத்து கூட காட்டுவாங்க. ஆனா இப்படி ஒரு இபாதத்து மௌலூது என்ற ஒரு இபாதத்து இருந்ததாக எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, நிறைய சிறப்பு இருக்கிறது. அதுல ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்ன தனி சிறப்பு தெரியுமா? இறைவனை நாம வணங்கணும், அல்லாஹ்வை நாம வணங்கணும். ஆனால் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் வணங்கக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய ஏராளமான சிறப்புகள்ல ஒரு தனி சிறப்பு. அல்லாஹ்வை நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்னா என் விருப்பத்துக்கு வணங்க முடியுமா? அல்லாஹ்வை நான் தொழுகிறேன், நான் பேசாம 4 ரக்காத்து பதிலா 8 ரக்காத்து தொழுதுடலாமா? அல்லாஹ்வை தானே தொழுகிறேன், சும்மா 2 ரக்காத்து தான் தொழணும். இல்ல இல்ல, அது ஒரு சிறப்புக்குரிய தொழுகை, ஏராளமான நன்மை தருகின்ற ஒரு தொழுகை. எனவே 2 ரக்காத்து பதிலா 4 ரக்காத்து சும்மா ஆக்குவேன், இறைவனுடைய அன்புதான் எனக்கு பெரிது அப்படின்னு 4 ஆக்க முடியுமா? ஆக்க மாட்டோம். ஏன் ஆக்குறது இல்ல? இறைவன் 2 தான் சொன்னான். இறைவனை வணங்கணும், ஏன் விருப்பப்படி வணங்க கூடாது, இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வணங்கணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு. அல்லாஹ்விடத்தில் நன்மையை தேடணும்,
இறைவனுடைய சொர்க்கத்தை தேடணும். இறைவன் எப்படி சொல்லி தந்தானோ அப்படித்தான் சொர்க்கத்தை தேடணும். இறைவனை வணங்கணும். இறைவன் எப்படி சொல்லி தந்தானோ அப்படித்தான் வணங்கணும். ஆனா இன்னபிற மதங்கள்ல நீங்க பாருங்க, அவங்க உங்க விருப்பத்திற்கு இபாதத்தை வைப்பாங்க, வணக்க வழிபாடுகளை வைப்பாங்க. எல்லா மதங்களையும் நீங்க பாருங்களேன், ஒருவர் ஒரு விதமா அவங்களுடைய கடவுளை வழிபாடு பண்ணுவார். அதே மதத்தை சார்ந்த அதே கடவுளை வழிபாடு செய்யக்கூடியவர் இன்னொரு விதமாக வழிபாடு பண்ணுவாரு. இது அவங்களுடைய மதத்தை சார்ந்தது. ஆனா இஸ்லாத்துல ஏன் விருப்பப்படி, உங்க விருப்பப்படி, இமாமுடைய விருப்பப்படி நாம வணங்கலாம் முடியாது. இறைவனுடைய விருப்பப்படி தான் வணங்கணும். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி தருகிறான். அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் என்பது இறைவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. ஒரு நன்மை, ஒரு தீமை, ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம், இதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் உண்டு. வேற யாருக்கும் அந்த அதிகாரத்தை அல்லாஹ் விட்டு கொடுக்கவே இல்லை. இது இபாதத்து, லுஹர் தொழுகை அல்லாஹ் தான் சொல்லணும். இது சுபு தொழுகை அல்லாஹ் தான் சொல்லணும். ஜக்காத்து அது அல்லாஹ் தான் சொல்லணும். நோன்பு அது அல்லாஹ் தான் சொல்லணும். அரஃபா நோன்பு அது அல்லாஹ் தான் சொல்லணும். ஏன் விருப்பத்திற்கு இது இபாதத்து, அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இபாதத்து. இதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இறைவன் யாருக்கா தந்திருக்கிறானா? தரவே இல்லையே. அதனாலதானே அல்லாஹ் இப்படி சொல்றான், மார்க்கம் என்பது, வணக்கம் என்பது அது என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது. நீ தான் என்னத்தான் வணங்கணும், ஆனா நான் சொன்ன மாதிரி வணங்கு. உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீ வணங்க கூடாது இப்படின்னு சொல்லி திருக்குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் குர்ஆன் எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்களேன், ஒரு வசனம் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுவான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. என்ன அர்த்தம்? இபாதத்தை அல்லாஹ்ட்ட இருந்து நீ படிச்சுக்க, ஒரு இபாதத்தை ரசூலாட்ட இருந்து படி. இந்த ரெண்டையும் தாண்டி வேற எங்க இருந்து நீ படிக்காத. அதான அதுக்கு அர்த்தம். வேற எதுக்கு அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டணும்? வேற எதுக்கு வழிகாட்டணும் நான் கேட்கிறேன். இறைவன் இறை தூதரை அனுப்பக்கூடிய நோக்கமே முழுக்க முழுக்க இபாதத்தை சொல்லி தருவதற்கு தானே. சொர்க்கத்துக்கு போகணும், அந்த வழியை சொல்லி தருவது தானே. அப்ப அந்த வழிமுறைகள்ல இபாதத்தை சொல்லி தருவதற்கு தான் இறை தூதர்களே வந்தாங்க. அவங்க எதையாவது விட்டுட்டு போனாங்களா? அப்படி விட்டுட்டு போனா அல்லாஹ் சும்மா இருப்பானா? எல்லா இபாதத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தானே போனாங்க. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய என்னென்ன காரியங்களை நாம செய்ய வேண்டுமோ அனைத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ்வே சான்று பகறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இஸ்லாம் என்ற இந்த தீனை, இந்த நெறிமுறைகளை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இபாதத்து என்று என்னென்ன இருக்கிறதோ ஒண்ணு விடாம சொல்லிட்டப்பா. நீ புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில இஸ்லாம் இல்லை. அவ்வளவு இழிச்சவாய்த்தனமா இஸ்லாம் ஒரு காலத்திலே இறைவன் விட்டுவிடவில்லை. அவர் தீர்மானிக்கலாம், இவர் தீர்மானிக்கலாம், அந்த ஆலிம் தீர்மானிக்கலாம், இந்த அறிஞர் தீர்மானிக்கலாம். அப்படியா அல்லாஹ் வச்சிருக்கிறான்? மார்க்கம் என்ன அவ்வளவு பஞ்சமா நிலைக்கா தள்ளப்பட்டு விட்டது? இங்க என்ன இபாதத்தை சொல்லி தருவதற்கு ஆள் இல்லையா? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். எல்லாத்தையும் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு வார்த்தையில சொல்ல போனால், ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறதோ அதை ஒரு பிசுறு கூட விடாம, ஒரு தூசி கூட விடாம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். வேற என்ன வேணும்? இப்ப குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க பாருங்க, இந்த இபாதத்து எங்கேயாவது இருக்கா? மௌலூது என்ற இபாதத்து எங்கேயாவது இருக்கா? எல்லா இபாதத்தையும் சொல்லிட்டேங்கறல்ல. எல்லா இபாதத்தையும் சொன்ன அந்த இறைவன் இந்த மௌலூது என்ற இபாதத்து எங்க இருக்கிறது? ஒரு இடத்திலேயும் இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி, மனிதன் அவன் இபாதத்தை தீர்மானிக்கிறான். அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும். இல்ல நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் தீர்மானிச்சான்னு வைங்களேன், என் விருப்பத்திற்கு நான் ஒரு இபாதத்து, உங்க விருப்பத்துக்கு இன்னொரு இபாதத்து, அவருடைய விருப்பத்துக்கு இன்னொரு இபாதத்து, இப்படி நம்ம விருப்பத்திற்கு ஒரு இபாதத்தை தீர்மானித்து விட்டோம் என்றால் அது மறுமையில நிராகரிக்கப்படும். இது நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாய் சொல்லிட்டாங்க. எப்படி? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். அல்லாஹ் ரசூல் காட்டி தராத, நபி அவர்கள் சொல்லி தராத, அவர்கள் அங்கீகரிக்காத, அவர்கள் சொல்லி தராத எந்த இபாதத்தா இருந்தாலும் மறுமையில நிராகரிக்கப்படும். ஒரு இபாதத்து என்றால் ரசூல்லா அங்க முன்மாறி இருக்கணும். ரசூல்லா இப்படி ஒரு இபாதத்தை சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான். அந்த முன்மாறி இல்லாத எந்த வணக்கமா இருந்தாலும் மறுமையில அது தூக்கி எறியப்படும். இன்னொரு ஹதீஸ்ல மன் அஹதஸ
ஃபீ அம்ரினா ஹாதா, நம்முடைய இந்த மார்க்க விஷயத்துல புதுமையாக யாராவது ஒரு ஆள் அவரு ஏற்படுத்தினார் என்றால் மறுமையில நிராகரிக்கப்படும். புதிய ஒரு இபாதத்தை உருவாக்குனா அது மறுமையில தூக்கி எறியப்படும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல் வலா துப்திலு அமாலக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த இபாதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுடைய இபாதத்துகளை நீங்கள் நாசமாக்காதீர்கள். இதெல்லாம் எதை சொல்கிறது? இபாதத்தை அல்லாஹ் ஒருவன் தான் தீர்மானிக்கணும். அல்லாஹ் தீர்மானிச்சு இதுதான் இபாதத்து என்று முத்திர குத்தி நம்ம கையில தந்துட்டான். இதுல ஒன்ன கூட்டவும் செய்யாத குறைக்கவும் செய்யாத அப்படின்ட்டான். அதற்கு பின்னால இதையும் தாண்டி ஒரு மனிதன் நான் இபாதத்தை உருவாக்குவேன், நான் பெரிய அறிஞர், நான் பெரிய இமாம், பெரிய வலி அப்படின்னு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா மறுமையில அதற்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் தாண்டி எவ்வளவு கடுமையான எச்சரிக்கைன்னு பாருங்களேன். குல்லு பிதாத்தின் லலாலா ஓ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? புதிதாக உருவாக்கப்படுகின்ற எந்த இபாதத்துகளா இருந்தாலும் அது வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு கொண்டு போகும். இது எல்லாம் ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெளிவா, ஏன் பின்னால இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தனும் கிளம்புவான், நான் ஒரு இபாதத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஒரு இபாதத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஆளாளுக்கு கிளம்புவாங்க. உலக விஷயத்தை கண்டுபிடிக்கலாம், பஸ் கண்டுபிடிக்கலாம், பஸ்ஸை விட பிளைட்டை கண்டுபிடிக்கலாம், பிளைட்டை விட ராக்கெட்டை கண்டுபிடிக்கலாம், ராக்கெட்டை விட இன்னொன்னு கண்டுபிடிக்கலாம். மார்க்கத்துல உலக விஷயத்துல அது கூடிக்கிட்டே போகும். ஆனா இபாதத்துல அப்படி கூடுமா? நபியுடைய காலகட்டத்தில் ஒரு இபாதத்து, அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், நாங்க நாகரிகத்தை அடைந்து விட்டோம், நாங்கள் அறிவியல முன்னேறிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா டெவலப், இப்படி உண்டா? நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இரு, உலக விஷயத்துல நீ சந்திர மண்டலத்திலே போய் தங்கு குடியிரு, அங்க போய் தொழுதா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான் தொழணும், நான் சொன்ன மாதிரி தான் ஒலி செய்யணும். இதுதானே மார்க்கம். சந்திரன் மண்டலம் நான் போயிட்டேன், அதனால தொழுகை மாத்திரலாமா? இன்னைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு காலத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன். எல்லாரும் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டோம், என்னப்பா பூமியில தானப்பா தொழணும், இங்க இல்ல தொழ வேண்டாம். சரி, அப்படியே தொழுவதா இருந்தாலும் வேற முறையில தொழுவு கண்டுபிடிக்க முடியுமா? நீ எங்க போ, இபாதத்தை மாற்ற முடியாது, இபாதத்தை கூட்ட முடியாது, இபாதத்தை குறைக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயம். நீங்க எங்க போனாலும் இந்த அடிப்படை மறக்க கூடாது. இபாதத்து என்பது அல்லாஹ் ஒருவன் தான் தீர்மானிக்கணும். இபாதத்து என்பது நாம தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இறைவன் விட்டு விடவில்லை. மீண்டும் நாம ஒரு பேச்சுக்கு இபாதத்தை உருவாக்கணும் என்றால் அது வழிகேடு, நரகத்திற்கு இழுத்து செல்லும். இந்த அடிப்படையை நாம புரிந்து கொண்டால் மௌலூது இந்த உலகத்தில் இருந்தே காணா போயிடும். நிறைய பேர் அதை புரியாதனாலதான் அல்லது அதுல ஏதோ நன்மை இருக்குது என்று நினைப்பதின் காரணத்தினாலதான் இன்னைக்கும் சில சகோதரர்கள் ஓதிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி, ஒரு இபாதத்தை இஸ்லாம் காற்று தரல, நாமளாக தீர்மானிக்கிறோம், நாமளாக தீர்மானிச்சு நாமளாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இபாதத்தை புதுசாக உருவாக்கி இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் அந்த இபாதத்து இஸ்லாத்துக்கு எதிரி இல்லாம இருக்கணுமா இல்லையா? இபாதத்தை கண்டிப்பா உருவாக்க கூடாது. ஒரு பேச்சுக்கு நான் ஒரு இபாதத்தை உருவாக்குறேன், அது நரகத்துக்கு தான் கொண்டு போகும், தனி விஷயம். ஒரு பேச்சுக்கு இல்ல நான் ஒரு இபாதத்தை உருவாக்குகிறேன், இதுவும் ஒரு வணக்கம் தான் அப்படின்னு ஒரு ஆள் உருவாக்குனா இஸ்லாத்திற்கு முரண் இல்லாம இருக்கணுமா இல்லையா? இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ, எப்படி நடக்கணும் சொல்லுகிறதோ அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடாது தானே? அப்படி இருந்தா கூட மனசு கொஞ்சமாவது ஆறும். அந்த மௌலிது எப்படி இருக்கு தெரியுமா? அது ஒரு இபாதத்து, பித்அத்தான ஒரு இபாதத்து. அதையும் தாண்டி இஸ்லாத்துல எந்த ஷிர்க்கை ஒழிக்கணும்னு நபிமார்கள்லாம் பாடுபட்டார்களோ அந்த ஷிர்க்கை ஏந்தி நிக்குது. புதிய இபாதத்து ஒண்ணு, அந்த இபாதத்தை இஸ்லாத்தை ஒட்டியாவது இருக்கணும்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்ன பிற சட்டங்களுக்கு ஏற்றவாறாவது இருக்கணும்ல. அதுக்கு எல்லாம் மாறு நீ ஷிர்க்க ஒழிக்கணும் நீ நினைக்கிறியா? இணை வைப்பு இருக்கக்கூடாது நினைக்கிறியா? இல்லை இல்லை, நான் ஒரு இபாதத்தை கண்டுபிடிக்கிறேன், அது ஷிர்க்கை ஆதரிக்கும், ஷிர்க்கை செய்ய வேண்டும் என்று தூண்டும், ஷிர்க்கை செய்தால்தான் நன்மை என்று பேசும் அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியா ஒரு இபாதத்தை கொண்டா அதான் மௌலுது. இது நான் சும்மா சொல்லலையே, அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தானே. அந்த மௌலூது வரிகள்ல இருக்கா இல்லையா? அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி எப்படிலாமோ முட்டு கொடுத்து பார்த்தாங்க, கடைசி வரல இந்த வரிக்கு ஒன்னும் முட்டு கொடுக்க முடியல. என்ன? அந்த கஃபாருல் ஹதாயா, என் பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே,
யார்ட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. யா நபி சலாம் அலைக்கும், யா ஹபீபி சலாம் அலைக்கும். அந்த பைத்து வருதா இல்லையா? கல்யாண வீட்லயும் அந்த பைத்து தான், ஒரு சுபகாரியங்கள் நடந்தால் அதுவும் அந்த பைத்து தான். ஏன்னா அதுதான் புனிதமிக்க ஒரு பைத்துன்னு வச்சிருக்கிறாங்க. நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ரசூலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டுட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்க? அந்த கஃபாருல் ஹதாயா, என் பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, வ அந்த சத்தாருல் மசாவி, என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் மறைக்க கூடியவரே. இருக்கா? பாவத்தை மன்னிக்க கூடியவன் யார்? அன்னைக்கு இன்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம், அந்த ஆற்றல் யார்கிட்ட இருக்கிறது? நான் தொழல, யார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு தேடணும்? நான் நோன்பு வைக்கல, யார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு தேடணும்? நான் ஜக்காத்து கொடுக்கல, யார்கிட்ட போய் அந்த பாவத்துக்கு அடி பரிகாரம் தேடணும்? பேசாம ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கலாமா? மனிதர்கள்ட்ட போய் பாவ மன்னிப்பு தேடலாமா? இங்க வந்திருக்கிறீங்க, எப்பா நான் இன்னைக்கு சுபஹ் தொழல, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுக்கிடுங்க. எல்லாரும் செருப்புகள்ட்ட அடிக்க மாட்டீங்களா? அடே நீ சுபஹ் தொழணும், அல்லாஹ்ட்ட போய் கோலு, ரஹ்மான்ட்ட போய் மண்டியிடு. நான் திருடி விட்டேன் என்றால் அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு சொல்றமா இல்லையா? இங்க என்ன இருக்கிறது? நபியே என் பாவத்தை மன்னிக்க கூடியவரே. இதுதானே இயேசுநாதருக்கும் சொல்றாங்க. இயேசுநாதர் என்ன சொல்றாங்க? கர்த்தாவே கர்த்தாவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யாரு? கிறிஸ்தவர்கள். அது மட்டும் உலகமே சேர்ந்து நின்று, இஸ்லாமிய உலகம் எல்லாரும் சேர்ந்து நின்று கர்த்தாவே ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா என்று சொன்னால் அது ஷிர்கான். ஏன் முகமதப்பா என் பாவத்தை மன்னி அப்படின்னு சொன்னா அது மட்டும் தௌஹீதா? ரெண்டு என்ன வார்த்தை, என்ன வேறுபாடு? ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா இது ஷிர்கு, முகமதப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னா இது தௌஹீது. அப்ப எவ்வளவு பெரிய ஷிர்கை இபாதத்து என்ற அடிப்படையில் நம்ம உள்ளத்துல திணிக்க பார்க்கறாங்க. இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடிய ஆற்றல் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறது. பெரிய பெரிய பாவங்கள், சின்ன பாவங்கள்லாம் கிடையாது. பெரிய பெரிய ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா இல்லையா? இத்தகு சபஅல் மூபிகாத், பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிம்பாங்கல்ல. அந்த சபுல் மூபிகாத், மூபிகாத்தான பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவர் இந்த ரசூலுல்லாஹ். சின்ன பாவத்தையும் மன்னிப்பாரா? நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், வட்டி வாங்கிட்டேன், தொழாம இருந்துட்டேன், ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், இப்படின்னு என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ பெரும்பாவங்கள் அதை எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவர். இது என்ன? இதுதானே கிறிஸ்துவ உலகம் செய்கிறது. அவர்கள் செய்தால் அவங்க இஸ்லாத்திலே இல்ல, வேற மதத்துக்காரங்க. ஒரு முஸ்லீம் செய்தால் மட்டும் அவரும் இஸ்லாத்திலே இருக்கிறான்னு அர்த்தமா? நம்ம ஆட்கள் அவங்க வீட்டுல தான் போய் பொண்ணை தேடிட்டு இருக்கிறோம். எவன்டா யானபி பைத்து ஓதுறானோ, ஷிர்கை ஆதரிக்கிறானோ, ரசூலுல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பார் என்று நம்புகிறானோ, அவ வீட்டுல போய் பொண்ணை தேடுறோம்னா எந்த அடிப்படையில் இது சரி? சரி, இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்க வச்சு சொல்றாங்க தெரியுதா? இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி அந்த சத்தாருல் மசாவி ஓ முகைலுல் ஆசராத், இது எல்லாம் எங்க ஓதுறாங்கன்னு தெரியுதா? எந்த இடத்தில் ஓதக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஓதுவாங்க. எந்த இடத்துல ஓதக்கூடாதுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வ அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வோடு சேர்த்து வேற யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள். பள்ளிவாசலுக்கு வந்துட்டியா, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி இப்படின்னு கேளப்பா. பள்ளிவாசல நின்னுகிட்டு ஏசப்பாவை பாவத்தை மன்னி கேட்காத, முகமதை என் பாவத்தை மன்னி கேட்காத இப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு தான் அந்த கஃபாருல் ஹதாயா, முகமதை என் பாவத்தை மன்னிங்க. எங்க இது ஒரு முஸ்லீம் எழுதின ஒரு வார்த்தையா இருக்குமா? நம்ம முஸ்லீம்கள்ல சில பேர் தொழாதவர்கள் இருப்பாங்க, தீமை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, திருடக்கூடியவங்க கூட இருப்பான். ஆனா குர்ஆனுக்கு ஒன்னு சொல்லியாச்சுன்னா சரி குர்ஆன்ல உள்ளதாங்க, சரிங்க நான் ஏதோ மனுஷன் தொழாம இருந்துட்டாங்க, நான் ஏதோ ஒரு மனுஷன் இந்த தப்ப பண்ணிட்டேங்க அப்படிம்போம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும் அப்படின்னு நினைக்காம சில காரியங்களை தவறுதலாக நம்ம செஞ்சிருவோம். ஆனா இங்க எப்படி இருக்கு தெரியுமா? நீ பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்கணும், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லுவியா? இல்ல இல்ல பார், உன் பள்ளிவாசல்லையே உட்கார்ந்து முகமது நபியை கடவுளாக ஆக்குறானா இல்லையான்னு பார். யார்கிட்ட போட்டி போடுறாங்க? நம்மள்ட்ட தௌஹீத் ஜமாத்துக்கா இந்த போட்டி? அல்லாஹ்விடத்துல போட்டி. அல்லாஹ் சொல்றான், எப்பா பள்ளிவாசல்ல இது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். இல்ல இல்ல நான் அல்லாஹ்வையும் வணங்குவேன், அல்லாஹ் அல்லாத மற்றவர்களையும் வணங்குவேன்.
எவ்வளவு பெரிய ஒரு துரோகிகளால். ஒரு முஸ்லிம் இதெல்லாம் செய்ய மாட்டான். முஸ்லிம் அல்லாத அல்லது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற நினைப்பில் உள்ளவன் தான் இவ்வளவு செய்வான். ஏன்னா முஸ்லிம்கள் யாருமே தவறு செய்யக்கூடிய முஸ்லிம்களா இருந்தாலும் குர்ஆனுக்கு நான் மாறு செய்வேன்னு எந்த முஸ்லிமும் சொல்ல மாட்டாங்க. எந்த முஸ்லிமா நீங்க எடுத்துக்கிடுங்களேன், அது சுன்ன ஜமாத் முஸ்லிமோ ஷியா முஸ்லிமோ, குர்ஆன்ல உள்ளதுக்கு நான் மாற்றமா தான் நடப்பேன் எந்த முஸ்லிமா சொன்னது உண்டா? ஆனா இது இருக்குதே, குர்ஆன்ல ஒரு வசனம் அதுக்கு நேர் மாற்றமா தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொன்னா, என்ன கொலை செய்யக்கூடாதுன்னா நான் அப்படித்தான் கொலை பண்ணுவேன், ஏன் வட்டி வாங்காத நான் அப்படித்தான் வட்டி வாங்குவேன், ஏன் பள்ளிவாசல புறம் பேசாத நான் அப்படித்தான் பேசுவேன். இது எவ்வளவு பெரிய பாவமோ அது மாதிரி உள்ளது. ஷிர்க் வைக்கிறது ஒரு பாவம், இணை என்பது ஒரு பாவம். இது எல்லாவற்றையும் தாண்டி அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவம் என்னன்னா, இறைவனுடைய வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நேர் மாற்றமாக நடக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய இல்லத்திலேயே பொய்ப்படுத்துவேன் என்ற வீம்பு பண்ணுவது. இதை தவிர வேற என்ன இருக்கிறது? அதனால இந்த மௌலூது என்பது குப்பையில் எரிய வேண்டிய, இஸ்லாத்திற்கு மாற்றமான, இஸ்லாத்தை அது ஒழிக்கக்கூடிய ஒரு வரிகள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்லணும். இது பழைய செய்திகளாக இருந்தாலும் மீண்டும் நினைவூட்டுவதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, இது ஷிர்க், இது இஸ்லாத்துல இல்ல. இபாதத்து என்றால் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்து இருப்பாங்க, எங்கேயாவது இருக்குதா? எல்லாத்தையும் விட இஸ்லாத்தை ஒழிக்கக்கூடிய, ஷிர்க்கை ஆதரிக்கக்கூடிய வரிகள் இதுல இருக்கிறத, இது என்ன? இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இதன் மூலமாக அல்லாஹ் ஷிர்க்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிகோலாக அமையும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை நாம் செய்து வருகிறோம். நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இந்த கொள்கைகளை நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். இந்த நேரத்தில் சில பேர் நாம் எடுத்து வைக்கக்கூடிய இஸ்லாமிய கருத்திற்கு பதில் அளிக்க முடியாதவர்கள் ஒரு சில பிரச்சாரத்தின் மூலமாக, ஒரு சில வாதத்தின் மூலமாக நம்முடைய கருத்துக்களை முறியடிக்க வராங்க. இப்போ நம்ம மௌலூது கூடாது, தர்கா கூடாது, மதுஹபு கூடாது, இப்படியெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், மதுஹபு என்பது குர்ஆன்ல எங்கப்பா இருக்குது, மௌலூது என்பது குர்ஆன்ல எங்கப்பா இருக்கிறது, இதை மாதிரி தர்கா வழிபாடு குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயா இருக்குதா இப்படி நம்ம கேட்டா சில பேர்கிட்ட நேரடியான பதிலே இருக்காது. அதுக்கு அவங்க நம்மளை மடக்கிறன்னு நினைச்சிட்டு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? நீ மௌலூது கூடாதுன்னு சொன்னில்ல, தர்கா கூடாதுன்னு சொன்னில்ல, இமாம்கள் எல்லாம் கூடாதுன்னு பேசுறீல்ல, பாத்தியா அல்லாஹ் உனக்கு ஒரு பெரிய தண்டனையை தந்துட்டான் அப்படிம்பா. என்னடா தண்டனையை தந்துட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா உங்க தௌஹீதை பேசக்கூடிய ஆலிம்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். சில பேர் பாலியல் குற்றச்சாட்டு, சில பேர் பொருளாதார குற்றச்சாட்டு, சில பேர் வேற வேற குற்றச்சாட்டு, எல்லாம் உங்கள்கிட்ட தானப்பா இருக்குது. அப்ப அதனால என்ன காரணம்? அதனால என்னன்னா, நீங்க அவுலியாக்களை கடுமையா திட்டுனீங்க, இமாம்களை கடுமையாக பேசினீங்க, அவுலியா மௌலூது கூடாது என்று நீங்க பேசுறீங்க. அதனுடைய விளைவுதான் உங்க கருத்தை எல்லாம் பேசிய இந்த ஆலிம்கள் எல்லாம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அவங்க சுமந்துகிட்டே இருக்கிறாங்க. உங்க லட்சணம் இதுதான். இதை பார்த்த உடனே சில பேருக்கு நம்மளுக்கும் ஏண்டா இந்த தாய்கள்னா இப்படி போய் மாட்டுதாங்க, வம்புல எதுக்கு மாட்டுவான் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. பொதுவாக தாயிகள் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கணும், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக, அப்பாற்பட்டோம்னா சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், பெருந்தவர்கள் செய்யாதவர்களாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு தாயினுடைய நபி அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு தாயை தவறு செய்து விட்டார் என்றால் அதற்கும் அந்த கொள்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு தாய், நல்ல தாயி, பேசக்கூடிய ஆளு ஏதோ ஒரு விதத்தில் தவறு பண்ணிட்டார்னா அதுக்கும் இந்த கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம இது பொதுவாக யோசிக்கணும்.
சரி ரைட்டு, இது மாதிரி தவறு என்னமோ இந்த தௌஹீத் ஜமாத்துல அல்லது தௌஹீதை பேசக்கூடிய ஆலிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிற மாதிரி கொண்டு போவான். ஆனா இந்த தவறு எல்லாத்தையும் இருக்கிறது, நம்ம அதை பேசுறது இல்லை. எப்படிலாம் இருக்கிறது? உதாரணத்துக்கு இது பேசுறதுனால சொல்றேன். ஒரு 6-7 மாசம் இருக்கும், ராமாபுரத்தில் ஒரு சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இமாம். அந்த இமாமு அங்க போய் மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கை எல்லாம் பெற்றதற்கு பின்னாடி இதே மாதிரி வியாபாரம் செய்கிறேங்கிற பேர்ல பல கோடி பல லட்சம் ரூபாய அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டார். ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட, இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கிராமம், மக்கள் எல்லாம் ஆலிம்சாவை கடுமையாக நம்புவாங்க. அந்த மாதிரி கிராமத்துல எல்லா இடத்தையும் பேசி ஒரு பெரிய அமௌண்டை சுருட்டிட்டு ஓடி போயிட்டார். இப்ப என்ன செய்வோம்? சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஒரு ஆலிம்சா வியாபாரம் செய்கிறேங்க என்ற பேர்ல எல்லாத்துட்டையும் காசை வாங்கிட்டு சுருட்டிட்டு ஓடிட்டாரு, எனவே மதுஹப் கூடாது சொல்லுவோமா? நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். அது முட்டாள்தனமான ஒரு வாதம், அறிவார்ந்த ஒரு வாதம் அல்ல. ஆனா இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும். நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம். அவர் தவறு செஞ்சிட்டாரு, கொள்கையை விமர்சனம் பண்ணுவது குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிராக இருக்குது, அது தனியா விமர்சனம் பண்ணுவோம். மதுஹப் கூடாது, இந்த ஆயத்தை இந்த ஹதீஸ் இதுக்கு மாற்றமா இருக்கிறது, மௌலூது கூடாது, இந்த ஆயத்தை இந்த ஹதீஸுக்கு மாற்றம், அது வேற. ஒருவர் தவறு செய்துட்டாருங்கிறதுனால அதனால கொள்கை சரியில்லைன்னா சுன்ன ஜமாத்துல அவ்வளவு தவறு நடக்குது. இதாவது பரவாயில்ல. இப்ப சமீபத்தில் பிரபலியமான ஒரு ஆலிம், சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஒரு ஆலிம் தான், ஒரு பொம்பளை கூட்டு போயிட்டாருன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த ஜமாத்தை நடவடிக்கை எடுத்திருக்குது. நீ ஷரியத் சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு பெண்ணை அழைத்து வந்து விட்டாய், எனவே உன்னை ஜமாத்துல் உலமால இருந்து நீக்குறோம். இப்ப என்ன செய்ய போறீங்க? இங்க என்ன குற்றச்சாட்டை நீங்க சொன்னீங்களோ இதே குற்றச்சாட்டு கொஞ்சம் கூட கூடுதல் குறைவு இல்லாம பெண் குற்றச்சாட்டு வருகிறது, அதே மாதிரி பொருளாதார குற்றச்சாட்டு வருது, வேற வேற குற்றச்சாட்டு. இப்ப இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்ல போறியாப்போ? நாங்க இதை வைத்துக்கிட்டு உங்களுடைய கொள்கை தப்புன்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லக்கூடிய மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்படவும் இல்லை. கொள்கையை விமர்சனம் பண்ணுவது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிர், ஆதாரத்தின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில், வாதத்தின் அடிப்படையில் அது தப்புன்னு சொல்லுவோமே தவிர ஒரு மனிதர் செய்யக்கூடிய செயலை வைத்துக் கொண்டு அது அந்த கொள்கை சரியில்லைன்னா இது முட்டாள்தனமான ஒரு வாதம் இல்லையா? சில பேர் இதையும் சேர்ந்து பரப்புறாங்க. உங்க தௌஹீதுல தானே இவ்வளவு பேர் பேசினாங்க, வாய்களையே பேசுறாங்க, பார்த்தீர்களா லட்சணத்தை? அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி கேட்க முடியும், யாருனாலும் கேட்கலாம். ஏன்னா மனுஷன் இங்க இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி தவறு செய்யக்கூடியவன் எல்லா ஜமாத்திலையும் தான் இருப்பான். என்னமோ தவறு செய்யக்கூடியவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு மாத்திரம் உரியவர்கள் அல்ல, தௌஹீத் ஜமாத்திலையும் தவறு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், தௌஹீதை பேசக்கூடியவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், தௌஹீதை எதிர்க்கக்கூடியவர்களிடத்திலையும் இது போன்ற பண்புகள் இருக்கத்தான் செய்யும். அதனால ஒருவர் செய்கின்ற தவறை வைத்துக் கொண்டு அவருடைய கொள்கையை இடப்படக்கூடாது. அது ஒரு அறிவார்ந்த ஒரு செயல் இல்லை என்பதை எல்லா மக்களுக்கும் நாம புரிய வைக்கணும், நாமளும் தெரிந்து கொள்ளணும். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹ் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.